ஒரு படத்தை எத்தனை வாட்டி பார்த்தாலும் மடுக்காது அப்படின்னா அது இந்த படம் தாங்க. வாரணமாயிரம். இது ஏன் சொல்றேன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் சொல்றேன். மேக்னா இறந்ததுக்கு அப்புறம் சூர்யா வந்து ஊருக்கு வந்துருவாரு. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப டெஸ்பா இருப்பாரு, ரொம்ப சேடா இருப்பாரு, ரூமுக்குள்ளே இருப்பாரு. அவங்க அப்பா வந்துட்டு, சூர்யா கொஞ்சம் வெளியில போடா, எல்லா இடத்தையும் பாரு, யூ வில் ஃபீல் பெட்டர், கொஞ்சம் வெளியில போ அப்படின்னு சொன்னதும் பைக்கே கதின்னு இருந்தேன்னு சொல்லிட்டு பைக்ல எல்லாம் சுத்திட்டு இருப்பாரு. மேன் மறுபடியும் வந்து ரூமுக்குள்ளே அப்படியே அடைஞ்ச மாதிரியே இருப்பாரு. அப்புறம் பைக்கே கதின்னு சுத்துற நாட்கள். அதுக்கப்புறம் அப்படியே லைட்டா அந்த அனல் மேலே வாய்ஸ் ஓவர் வரும். என்ன இது சவுண்டு அப்படின்னு கீழே போய் பார்க்கும்போது அந்த இருண்டிருந்த அவர் வாழ்க்கையில இருந்து லைட்டா ஒரு வெளிச்சத்துக்கு அப்படியே வர மாதிரி அப்படியே எட்டி பார்ப்பாரு. கீழே பார்ப்பாரு, பிரியா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. சின்னதா ஒரு நமட்டு சிரிப்பு மட்டும் சிரிச்சுட்டு அப்படியே மேல போயிருவாரு. அதுக்கப்புறம் பிரியாவோட பர்த்டே பார்ட்டிக்கு போய் பிரியா கிட்டேயே மேக்னா பத்தி எல்லாம் சொல்லி ஓபன் அப் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் ஒரு சீன் இருக்கு, மேக்னா என்னால மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுவாரு, போட்டு செவுர்ல எல்லாம் குத்துவாரு. பாக்கா ஐயோங்கிற மாதிரி ஃபுல்லு நம்மளுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பியானோவோட மியூசிக் வரும். அதுக்கப்புறம் கடைசியா வயலினோட ஒரு ரெண்டிஷன் வரும் பாருங்க, அவ்வளவுதான். இந்த சீன் ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றேன்னா, இது ரொம்ப உண்மைக்கு ஒத்து போற மாதிரி இருக்கும். இப்ப வேற ஏதோ ஒரு படமா இருந்துச்சுன்னா மேக்னாக்கு அடுத்தது பிரியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிருவாங்க. பட் இந்த படத்துல அப்படி போக மாட்டாங்க. இந்த படத்துல ரொம்ப உண்மைக்கு நெருக்கமா காமிச்சிருவாங்க. நீங்க எந்த அளவுக்கு ஒரு சேட்னஸ்ல இருந்து சீக்கிரம் வெளில வரணும்னு ட்ரை பண்றீங்களோ, அந்த அளவுக்கு அந்த சேட்னஸ் உங்களை புல் பண்ணி உள்ள எடுத்துரும். இன்னுமே ஒரு சோகமான நிலைமைக்கு தான் போவீங்க. அப்படிதான் சூர்யாவும் போவாரு. போட்டு அவரே வருத்திக்குவாரு. அப்புறம் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிருவாரு. அதுக்கப்புறம் ஒரு ஜேர்னி போவாரு. அவரே புதுசா மறுபடியும் செல்ஃப் டிஸ்கவர் பண்ணிடுவாரு. ஹி நீட்ஸ் டு மூவ் ஆன். இந்த டைம் எடுத்துக்குவாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் பிரியா ரீஎன்ட்ரி வரும். மறுபடியும் பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். பிரியா அது கேட்க அட்டே அப்படின்னு இருக்கும். அப்படியே மறுபடியும் பிரியா ரீஎன்ட்ரோ ஆகும். லைஃப் அப்படியே அங்கேருந்து மறுபடியும் அவருக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த படம் ஏன் ரொம்ப ஸ்பெஷல் நான் சொல்றதே அதனாலதான். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் சீன்ஸே ரொம்ப முக்கியம். இப்ப பிரியா வந்து இதுக்கு முன்னாடியே அந்த சின்ன சீன்ல காமிக்கணும்னு தேவையே இல்லை. பட் எதுக்கு காமிச்சாங்கன்னா, சூர்யாவால அவ்வளவு சீக்கிரம் மூவ் ஆன் ஆக முடியாது மேக்னால இருந்து அடுத்த பிரியாக்கு. So he has to go through a certain emotion, certain phase. அது தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் பிரியா மறுபடியும் வர முடியும் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக தான் இந்த சீக்வன்ஸ்ல சீன்ஸ் எல்லாம் இருக்கும். என்ன படங்க, என்ன படம். நீங்க ஒவ்வொரு வாட்டி பார்த்தாலும் இந்த படத்துல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு புதுசா நீங்க கத்துக்கீங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நீங்க பார்க்கும்போதும் உங்க லைஃப்ல நீங்க ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல இருப்பீங்க புதுசா. அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏத்த மாதிரி புதுசா ஏதோ ஒண்ணு இந்த படம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். என் வாழ்வின் கடைசி நாள் வரை ஜிவிஎம் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எதுக்குன்னா இந்த படத்தை எடுத்ததுக்குங்க.